வணக்கம் நேயர்களே. இன்றைய விருந்தினர் பகுதியில சந்தித்திருக்கிறோம். வழக்கமாகவே இந்த இன்றைய விருந்தினர் பகுதியில துறைதோறும் சாதித்திருக்கிறவர்களை, சாதித்துக் கொண்டிருக்கிறவர்களை நாங்கள் உங்களுக்கு முன்பதாக ஒரு சர்வதேச ஊடகமாக இந்த கேமரா கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்துவது வழக்கம். அந்த மாதிரி இந்த சினிமா என்கிற துறை இருக்கிறது இல்லையா, எல்லா துறைகளிலையும் ஓரளவேனும் சிறப்பாக செயற்படக்கூடிய அந்த துறைகளை பற்றி அறிந்திருக்கிறவர்களினாலதான் இந்த சினிமாவில ஜொலிக்க முடியும். என்னதான் இந்த சினிமா ஒரு வழித்திரையாக மிக உச்சத்தில் இருந்தாலும் கூட இதற்கான வாய்ப்புகள் என்பது மிக குறைவாகத்தான், அதிலே போய் மின்னுவதற்கான நட்சத்திர அந்தஸ்து கிடைப்பது என்பது மிக குறைவாகத்தான் கிடைக்கும். அதுவும் மிக அரிதாக சரியானவர்களுக்கு, திறமையுள்ளவர்களுக்கு தான் கிடைக்கும். அப்படி எங்களுடைய நாட்டிலே இருந்து சென்று இன்றைக்கு இந்தியாவின் வெள்ளித்திரையிலே பிரகாசித்துக் கொண்டிருக்கிற ஒரு நட்சத்திரத்தை நாங்கள் உங்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்த போகிறோம். ஒரு தொகுப்பாளினியாக தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து இன்றைக்கு வெள்ளித்திரையினுடைய கதாநாயகியாக மாறி ஒரு படத்தை முழுமையாக நிறைவு செய்துவிட்டு இன்னும் 2 படங்கள் இனிமேல் கொண்டு செய்வதற்காக தயாரான நிலையிலே தாயகம் திரும்பி இருக்கிற திருகோணமலையைச் சேர்ந்த நடிகை மதுமதி பத்மநாதனை இன்றைய நாளிலே நாங்கள் சந்திக்க போகிறோம். வணக்கம் மதுமதி. வணக்கம் பிரியா. அப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த கண்ணெல்லாம் அப்படியே மின்னது. நான் நினைக்கிறேன் ஒரு தொகுப்பாளினி மதுமதி பத்மநாதன் என்று அறிமுகமாகி நடிகை மதுமதி பத்மநாதன் உங்களை பற்றி அறிமுகம் கொடுக்கிற போது இருக்கிற அந்த ஒரு விதமான மனநிலை இருக்கிறது இல்லையா, அந்த மனநிலையத்தை உங்களுடைய கண்ணில பாக்குறேன். எப்படி இருக்கு இப்ப மனசுக்கு? கண்டிப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாள் காத்திருந்து கிடைச்ச ஒரு விஷயம். சில விஷயம் சில பேருக்கு பை லக் சான்ஸ்ல கிடைச்சிட்டு போயிடும். ஆனா இது நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்து அதுக்காக கொஞ்சம் என்ன தயார் பண்ணிக்கொண்டு அப்படி இருக்கிற டைம்ல எனக்கு வந்த வாய்ப்பு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எனக்கு அந்த டைம்ல எதிர்பார்க்காத வாய்ப்பும் கூட தான். நிச்சயமா நீங்க அழகினால அறியப்பட்ட ஒருவர் கிடையாது. அழகா இருக்கிறாங்க, இந்த வழி அவங்க அழகா இருக்கிறதுனால நாங்க வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படி என்று இல்லாமல் தன்னுடைய திறமையை நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன், நான் பொருத்தமா இருந்தா என்ன எடுத்துக்கோங்க என்பது போல கலைக்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிற ஒருவர் அப்படின்னு சொல்ல முடியும். அதே நேரம் மதுமதியினுடைய பின்னணியை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இவருடைய தந்தை பத்மநாதன் ஒரு நல்ல இசையமைப்பாளர். இலங்கையிலிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய தென்றலும் புயலும் படத்திற்கு இசையமைத்தவர் இவருடைய தந்தையார் தான். இப்பொழுது அவர் காலம் சென்று அமரராகி இருந்தாலும் கூட ஒரு கலை குடும்பத்தினுடைய வாரிசிடத்திலே அந்த கலையின் அடித்தளம் இருப்பது என்பது ஆச்சரியப்படுவதற்கான ஒன்று கிடையாது. சரி மது, இந்த பயணம் எப்ப ஆரம்பிச்சது, எப்படி ஆரம்பிச்சது, எந்த புள்ளியில இது தொடங்கியது? எந்த புள்ளியில தொடங்கி ஆரம்ப புள்ளிய சொல்ல போனா டான்ஸ், பரதம். சின்ன வயசுல இருந்தே பரதம் பழைய அதாவது ஸ்கூல் டைம்ல எல்லாருக்குமே அது ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்டா இருக்கும். ஸோ நான் அப்படி சூஸ் பண்ண ஒரு விஷயம் டான்ஸ். ஆரம்பத்தில் எனக்கு டான்ஸும் சரியா வரல, தாளம் நிற்காது, அப்படி இப்படி இப்போ சரும். அப்புறம் ஓகே திருப்பி போ அதான் சொல்லுவேன், ஒரு விஷயம் பழக அதில் நாம ஒரு எஃபர்ட் போட அந்த விஷயம் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி தான் பழக இதண்ட எனக்கு டான்ஸ் அவ்வளோவா ரொம்ப நான் பிடிச்சி படிப்பு அந்த ஜோனர் அதை தாண்டி நான் டான்ஸ் மனதார பிடிச்சி செஞ்ச விஷயமா ஆகிட்டுது. அப்படி இதண்டு டான்ஸில் தமிழ் தின போட்டி எல்லாருக்குமே தெரியும். நான் அதில் ஓல் ஐலண்ட் கோல்டு மெடல் வின் பண்ணேன். ஸோ அது எனக்கு இப்போ கேட்டாலும் அதான் என்னோட ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். இப்போ வரைக்கும் நான் சந்தோஷப்பட்டு ரொம்ப நான் அச்சீவ் என்ன அச்சீவ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் அதை தான் சொல்லுவேன். அந்த வாங்கின அந்த கோல்டு மெடல் டான்ஸில் வாங்கின அந்த இதை தான் நான் எப்பயுமே சொல்கிறேன். அதுலேருந்து ஆரம்பித்தது தான் டான்ஸ் ரொம்பவே பிடிக்கும். அப்போ என்னோட குரு பவானி குஹப்ரியா அவங்க சொல்லுவாங்க, இவள் பாவம் நல்லா செய்வாள், இவளுக்கு இயற்கையாகவே பாவம் வரும் அப்படின்னு. அப்போ நான் நினைக்கிறேன் அந்த ஒரு பேஸ், அந்த ஒரு ஆரம்பம் தான் எனக்கு ஆக்டிங்குள்ளே போகிறதுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு வாய்ப்பா. அது அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ஆக்டிங்கை தூண்டிச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருந்த டைம் தான் நான் எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பாளினியாக கிடைச்சது கூட அது சான்ஸ் தான். நானாக தேடி போன விஷயம் இல்லை, அது தானாக வந்த வாய்ப்பு. அதை அப்படியே செஞ்சுட்டு இருக்கிற டைம் தான் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணேன். அது ஃப்ரெண்ட்ஸை எல்லாரும் ஃபன்னாக அப்படியே பண்ணின ஒரு விஷயம். அந்த ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாரும் சொன்னா நீங்கள் நல்லா ஆக்ட் பண்ணுறீங்களே, நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய பேர் விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாமே என்கிட்ட பாராட்ட தொடங்கினாங்க, ஃபேஸ்புக்கில் எல்லாம் போட தொடங்கினாங்க. அப்பப்போ தான் எனக்கே தெரிஞ்சிச்சா ஓகே இதுவா ஆக்டிங், ஓகே இப்படித்தான் ஏதோ ஓகே நாமளே கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணால் இதில் கொஞ்சம் ஷைன் பண்ணலாமே. அதோட மனசுக்கும் பிடிச்சிருந்தது. நான் கஷ்டப்பட்டு ஒரு ஆக்கில் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு வேலையை செய்ய சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படி இல்லாமல் இயல்பாகவே எனக்கு வர மாதிரி மனதுக்கு பிடிச்ச மாதிரி இருந்த ஒரு விஷயம். ஓகே அப்படின்ட்டு இதுக்கான வேலையெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு ஆரம்பிச்சது தான் இந்த ஆக்டிங்.
சரி, அது அப்படியே அப்படியே பரிணமிச்சு வருது. நேர்களுக்கு இந்த நேரத்துல நான் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். முடியுமா இருந்தா யார் அவள் என்கிற அந்த குறுந்திரைப்படத்தை பார்த்து பாருங்க. முதல் முறை மதுமதியினுடைய அறிமுகம் எனக்கு கிடைச்சது அப்படித்தான். அந்த குறுந்திரைப்படத்தை பார்த்து அந்த குறுந்திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிற அந்த 5 நிமிஷமும் நான் ஸ்தம்பிச்சு போனதுண்டு. ஸ்தம்பிச்சு போன உடனே கண்ணெல்லாம் கலங்கி போய் அப்படியே யார் மதுமதின்னு தேடி அவங்களுக்கு அழைச்சு அவங்களுக்கு அவ்வளவு வாழ்த்து சொன்னேன். அது நான் என்பது தாண்டி வைரமுத்து ஒரு இடத்துல சொல்லுவார் இல்லையா, நல்ல கவிதையின் மீது விழுந்த வழியும் ஒரு துளி கண்ணீர். ஒரு நல்ல கலையின் முன்னதாக அல்லது நல்ல கலைஞனின் முன்பதாக நம்மளால் சும்மாவே இருக்க முடியாது. அது தானாகவே ஒரு விதமான அழுக வந்துடும். ஏனென்றால் அதுதான் அந்த கலையினுடைய நீரிய தன்மை என்று சொல்லுவாங்க. முடியுமா இருந்தால் என்னுடைய வார்த்தைகள் எவ்வளவு தூரம் சத்தியமானது என்று நீங்க அந்த குறுந்திரைப்படத்தை பார்த்தா தெரியும். அப்படித்தான் மதுமதியினுடைய அறிமுகம் எனக்கு கிடைச்சது. அவ்வளவு திறமாக அதுல நடிச்சிருப்பாங்க. சரி மது, அந்த முதலாவது வாழ்த்து பாராட்டு இது எல்லாமும் தாண்டி நீங்க விளங்கிட்டு உங்களுக்கு என்கிட்ட அந்த திறமை இருக்கிறது, என்னால முடியும் நடிக்கிறதுக்கு அப்படின்னு அது தெரிஞ்ச உடனே. ஆனாலும் கூட நிறைய பேர் அதுக்கு போட்டி போடுவாங்க. இன்றைக்கும் எத்தனையோ ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு முன்னுக்கு வரிசையில இந்தியாவில் எத்தனையோ பேர் நிற்கத்தக்கனையாக ஒரு இலங்கையை சேர்ந்த உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கேன்டா, அதுக்கு நீங்க நிறையவே உங்களை தயார்படுத்தி இருப்பீங்க. அந்த தயார்படுத்தல் காலப்பகுதிகள் பற்றி சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் ஆக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சதுமே, நான் சீரியஸாக சொல்ல போனால் இங்கே இருந்து போவோம் அப்படின்னு நினைக்கல. இங்கே படங்கள் பண்ணுவோம், இங்கே ஏதாவது பண்ணுவோம்னு எனக்கு டிரெக்டாகவே தோட் போச்சுது. ஓகே அங்கே பண்ணணும், ஏன் எதுக்குன்னு எனக்கு தெரியல, எனக்கு என்ன ஏன் அப்படி நினைச்சேன்னு தெரியல. அங்கே தான் பண்ணணும். ஆனால் அது ஈஸி இல்லை. அங்கே இருக்க நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே இருக்கிறவங்களே நான் பார்க்கறதுக்கு ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் கம்பெனியும் கல்யாண மண்டபம் மாதிரி இருக்கும். அவ்வளவு க்ரௌட், அவ்வளோ பேர் இருப்பாங்க. அப்போ இருக்கும்போது எனக்கு அது ஒரு சவாலாக இருந்துச்சு. இங்கே இருந்து கொண்டு நான் எப்படி அங்கே போகிறது, எதன் மூலமாக போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஓகே சோஷியல் மீடியாஸ், சமூக வலைத்தளம் எல்லாமே, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அது மூலமாக ஓகே எப்படி போகலாம், இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க அதாவது முக்கியமானவங்க அப்படியே அவங்களோட கண்டெக்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். அவங்களோட ப்ரொஃபைல் போய் பார்த்து அவங்களோட கனெக்ட் ஆகி ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் எல்லாம் கொடுத்து அப்படி தான் ஒரு கண்டெக்ட் ஃபர்ஸ்ட்டாக உருவாக்கினேன். அதுக்கப்புறம் என்னட்ட இருக்கிற தனித்துவமான விஷயம் எது, அதை நான் எப்படி அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னும் போது எனக்கு நான் என்ன அனலைஸ் பண்ணுறேன், எனக்கு தனித்துவமாக இருக்கிற விஷயம் டான்ஸ். அது நான் பண்ண ஆரம்பித்தேன். நானாவே அதை கொரியோ பண்ணி நானாவே பண்ணுவேன். அப்படி நிறைய கண்டெக்ட்ஸ் இன்னும் விரிவாச்சுது. அப்படி வந்த ஒரு வாய்ப்பு தான் எனக்கு முதல் படம். சரி, இப்போ நீங்க தென்னிந்தியாவில் ஒரு படம் முழுமையாக நிறைவு செய்துட்டு வந்திருக்கிறீங்க. இன்னும் 2-3 படங்கள் கேட்டிருக்கிறாங்க. பார்க்குற எல்லாருக்கும் நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, மதுமதி எங்களுடைய வீட்டு பிள்ளை. மதுமதிக்கு கிடைக்கிற அங்கீகாரம் எங்களுக்கு கிடைக்கிற அங்கீகாரத்தை போல எங்களுடைய வீட்டு பிள்ளை தென்னிந்திய சினிமாவுக்கு போய் அங்க தனக்கான முத்திரையை பதிச்சிருக்கிறா. பாக்குறவங்க மதுமதியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் அந்த ஸ்கிரீன்ல பாக்குறவங்க கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு சொல்லுகிற அளவுக்கு அந்த கலைத்தாய் அந்த திரையில மதுமதி அடையாளப்படுத்தி இருக்கிறா அப்படின்னு தான் சொல்ல வேணும். இப்போதைக்கு நீங்க செய்து கொண்டிருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் பத்தி சொல்லுங்க மது. ஃபர்ஸ்டா என்னோட டெபியூட் அதாவது அறிமுக திரைப்படம் அதோட பேர் ரெட் ட்ரம். அது இப்போ ஃபுல்லாக ஷெட்யூல் ராப்ட் எல்லாமே ஃபுல்லாகவே முடிஞ்சுது. டப்பிங்கும் நானே தான் என்னோட ஓன் வாய்ஸில் பண்ணினேன். நல்லபடியாக எல்லாமே முடிஞ்சுது. அடுத்த படம் கச்சாங் அப்படின்னு சொல்லி அது கலையரசன் அசோக் செல்வன் கூட பண்ணிகிட்டு இருக்கேன். அது இன்னும் முடியலை. அதோட செகண்ட் ஷெட்யூல் ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ரெட் ட்ரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹீரோவை பண்ணியிருக்கார் அசோக் செல்வன், எல்லாருக்குமே தெரியும். சூது கவ்வும், கூட்டத்தில் ஒருத்தன், தெகடி படத்தில் ரொம்பவே ஃபேமஸ் ஆகியிருந்தவர். ஸோ அவரோட டீமாவே ஃபுல்லாக ஓவராலாக பார்த்தாவே நல்ல ஒரு டீம். நல்ல வாய்ப்பு. அதே நேரம் இன்னொன்னையும் நான் நேர்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். இந்த தென்னிந்திய சினிமாவுக்கு போக முதல் இலங்கையை பொறுத்த வரைக்கும் மாடலிங் துறை, இந்த மாடலிங் துறையில முன்னணி மாடல்களாக இருக்கிறது முழுக்கவுமே பெரும்பான்மையை சேர்ந்தவர்கள் சிங்களவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனா அவங்க எல்லாருமே ஒருவரை தேடி தேடி நீங்க எங்களுக்கு மாடலா வாரீங்களா, இந்த விஷயத்துக்கு நீங்க எங்களுக்கு செய்து கொடுக்க முடியுமா அப்படி என்று சொல்லி கேட்ட ஆள் என்று சொல்லி சொன்னார். அது நிச்சயமாக மதுமதி பத்மநாதனாகத்தான் இருக்கும். பார்க்கிற போது அவ்வளவு பெருமையாக இருக்கும். ஒரு அடுத்தவர் கோட்டைக்குள்ள போயிட்டு அந்த கொடியேற்றுவது என்று சொல்லுவார்கள் இல்லையா, அவ்வளவு சிறப்பாக அதை செய்து கொண்டிருக்கிறான். பார்த்து நிறையவே ஆச்சரியப்பட்ட ஒருத்தி நடிகை மதுமதி பத்மநாதன் அப்படின்னு சொல்லலாம். சரி மது, இந்த மாதிரி உங்களை எத்தனையோ பேர் உங்களுக்கு வாழ்த்து இருந்தாலும் நீங்க உங்களை திரையில பார்க்கிற போது உங்களுடைய தனித்துவமாக சில விஷயங்களை நீங்க அடையாளப்படுத்தி இருப்பீங்க. அந்த தனித்துவத்தை பிடிச்சுக்கொண்டுதான் எப்பவும் நீங்க ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. அந்த மாதிரியான தனித்துவம் என்னென்ன? தனித்துவமா எனக்கு மத்தாக்களத்தை பார்க்குறேன் எனக்கு தெரியல. நான் எப்பவுமே நினைச்சு கொள்றது எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணி வர்ற விஷயமா இருக்கக்கூடாது. ஆக்டிங் ஆகட்டும் எதுவாகும் இயற்கையாகவே இயல்பாகவே நம்ம எப்படி எங்களோட அன்றாட வாழ்க்கையில் இருக்கிறோமோ அதைத்தான் நான் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி கேமராவுக்கு முன்னால் நான் எப்போவுமே இதுன்றேன். அதுதான் என்னோட ஸ்பெஷாலிட்டி. அதாவது இயற்கையான ஒரு
எந்த ஒரு செயற்கையும் இல்லாம எந்த ஒரு கலப்படம் இல்லாம யாரையும் தழுவி இல்லாம என்னோட பாணியில பண்ற ஒரு விஷயமா இருக்கும். அது என்னோட தனித்துவம் அப்படின்னு. நல்லது நல்லது. பாருங்க, இப்ப நடிகை ஆகிறாங்கன்னு சொன்னாலே அவர்கள் செயற்கைத்தனமாக தங்களை அலங்காரம் படிக்கணும். அது தவறு சரி என்று சொல்ல வரவில்லை. ஆனா அது இருக்கும், செயற்கையாக அழகு கூட்டுவது. ஆனா மதுமதியினுட்ட இருக்கிற, நான் இதற்கு முன்ன இந்த நேர்காணலுக்காக பேசியிருந்த போது மதுமதி சொன்னதான், இயல்பாக என்னிடத்துல என்ன இருக்கோ அதை வச்சுக்கொண்டு நான் அப்படி கொடுக்க வேணுமே ஒழிய எதையும் வற்புறுத்தி நான் திணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி. சரி மது, இதுல எல்லாருக்குமே ஒரு பார்வை இருக்கிறது என்னன்னா, நடிகை என்ன வடிவா இருந்தா போதும், வடிவா இருந்தா அவன் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா அதை தாண்டியும் நடிகை என்ன ஒன்று இருக்கு. நடிகையாக இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சாதாரணமே கிடையாது. அதிகப்படியான மனத்துணிவு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் நடிகையாக இருக்க முடியும்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு நடிகையாக நீங்க களத்துல நிக்கிறீங்க மது, நடிகை என்றா யாரு, ஒரு நடிகையா இருக்கிறதுல இருக்கக்கூடிய சவால் என்ன, நல்லது என்ன, கெட்டது என்ன, அதெல்லாம் சொல்லுங்க. நடிகை என்று சொல்லும் ஒரு நடிகன், ஒரு நடிப்பு அப்படின்னாலே அவங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்கணும். நடிகை, உனக்கு இது பண்ண தெரியுமா, உனக்கு கார் டிரைவ் பண்ண தெரியும், உனக்கு ஸ்விம் பண்ண தெரியுமா கேட்டா உடனே அவங்க வந்து அதுக்கு எனக்கு தெரியும், எதுவுமே என்னால தெரியும், தெரியாட்டியும் அதை உடனே ஒரு குறுகிய காலத்துல பழகி அதை எப்படி மத்தவங்களுக்கு முன்னால கொண்டு சேர்க்கிறன்ற ஒரு அபிலிட்டி இருக்கு இல்லையா, எதுவுமே முடியும். உனக்கு முடியுதோ முடியலையோ ஒரு மன தைரியம் இருக்கணும், அந்த இடத்துல என்னால துணிஞ்சு பண்ண முடியும் அப்படின்ற ஒரு குவாலிட்டி வந்து எப்பயுமே ஒரு நடிகன் கிட்ட இருக்கணும். தைரியம், எதுவும் என்னால முடியும் அப்படின்ற. அதை தாண்டி அழகு வந்து இருக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். பெண் என்னும் பொழுதே ஒரு ஸ்கிரீன்ல இருக்கும்போது பெண் வந்து ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் ஆகிற விஷயம் வந்து ஒரு பெண் தான். பெண் எப்பயுமே அழகா இருக்க வேண்டியும், அது இல்லைன்னு சொல்லவே முடியாத ஒரு முக்கியமான விஷயம் அழகு வந்து. என்னதான் நம்ம இல்ல அழகு இல்ல ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண காணுமென்றாலும் மனம் வந்து தேடி போகும். இவங்க பார்க்க அழகா இருக்காங்களா, ஸ்கிரீன்ல இவங்க எப்படி இருக்காங்களே, இவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, இவங்க என்ன ஜுவல் போட்டிருக்காங்க, அதுதான் மைண்ட் வந்து எல்லாருக்குமே. நாம அதை ஒத்துக்கொள்ளாட்டியும் மைண்ட் வந்து போற ஒரு விஷயம் அதுதான். அதையும் தாண்டி மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து சின்ன விஷயம் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு சொன்ன போனா ஐஸ்வர்யா ராஜேஷ் பார்த்தா அவங்க வந்து ஆரம்ப காலத்துல அவ்வளவு அழகு அந்த ஒரு விஷயம் இல்லை. அவங்க ஏன் இவ்வளவு தூரம் ரீச் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்க்க போனா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், ஒரு படத்துல இருந்து இன்னொரு படத்துல எப்படி வேறுபடுறாங்க, எப்படி அவங்க மக்கள்கிட்ட அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், அவங்களுக்கு இருக்கிற தனித்துவமான விஷயத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறாங்க, அது ஒன்று இருக்கு. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்ட்ன்றது அழகு, பெர்ஃபார்மன்ஸ், தைரியம் எல்லாம் கலந்து தன்னால முடியும் என்று சொல்லி அதை மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கிறாங்களோ அவங்கதான் உண்மையான ஒரு ஆர்டிஸ்ட். கட்டாயம் கட்டாயம். அது வந்து நடிகைன்றதை தாண்டி ஆர்டிஸ்ட், கலைஞர். அதுதான் சரியான கலைஞராக தன்னை பிரதிபலிக்கிறது. எந்த பாத்திரம் எடுக்கிறாங்களோ அந்த பாத்திரமாக அவர்கள் அது திரையில மாறுறதுன்றது அவ்வளவு சாதாரணமான விடயம் இல்லை. மதுமதி நடிச்சு நான் பார்த்திருக்கிறேன். அந்த பாத்திரத்துல உருகி கரையிற அந்த மனோபாவத்தை பார்த்திருக்கிறேன். அப்பெல்லாம் என்ன தோணுமெண்டா, எங்கட பெண்ணுக்கு இது கொஞ்ச தூரம் தான், பறந்திருக்கிறது மிக கொஞ்ச தூரம், இந்த வானம் அவருக்கு நிறைய பெருசா இருக்குன்ற மாதிரி தோணும். சரி மது, இதுல சினிமா துறைக்கு போறதுக்கு, அதுவும் தமிழ் பிள்ளைக்கு வந்து ஆரம்பத்துல பலவிதமான எதிர்ப்புகள் இருக்கும். அதுவும் நீங்க வேற எங்கேயும் பிறந்தோர் ஆளுமையில, திருகோணமலையில பிறந்தால், கிழக்குல பிறந்தோராள். அப்போ இப்படி ஒரு குடும்பத்துல இருந்து நீங்க திரைக்கு போறீங்கன்னு சொல்லிச்சுன்னா அங்க வந்து வரவேற்பும் இருக்கும். வீட்டு சம்மதம் மிக மிக முக்கியமானது. யார் உங்களுக்கு ஆதரவாக இருந்தா, இந்த மாதிரியான எதிர்மறையான கருத்துகளும் நேர்முகமான உங்களை புஷ் பண்ணி முன்னுக்கு அனுப்பக்கூடிய மாதிரியான வார்த்தைகளையும் நீங்க எதிர்கொண்டீங்க? ஃபர்ஸ்ட் எனக்கு அங்க அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள போனோடனே சொல்ல விஷயம், நீங்க வந்து யாருமே தமிழ் கிடையாது, நடிக்கிறவங்க யாருமே தமிழ் பொண்ணுங்க வர மாட்டாங்க அப்படிதான் எனக்கு சொன்னாங்க. எனக்கு பார்க்க போனா எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தா தமிழ்லே இல்லை, எல்லாரும் மலையாளம், தெலுங்கு, கலப்பு அப்படி இப்படிதான் இருப்பாங்க. ஏன் அப்படி ஒரு கொஸ்டின் என் மைண்ட்ல வந்து, ஏன் அப்படி வந்திருக்கு, நம்ம தமிழ் பொண்ணுன்றதால நமக்கு இருக்கிற ஆற்றலையும் அபிலிட்டியை நான் கொண்டு போய் சேர்க்க முடியாதா, எது எங்களை பிடிச்சி இழுக்குது அப்படின்னு பார்க்கும்போது அங்க இருக்கிற நெகட்டிவ் திங்ஸ், அதாவது நடிப்பு அப்படின்னு வரும்போது எல்லாருக்குமே அவங்க வந்து நடிப்பு வந்து என்ன சொல்றது, ஒரு குடும்ப பெண் வந்து ஒரு போய் பண்ண மாட்டாங்க. அது அவங்க என்ன ஆஸ்பெக்ட்ஸ்ல எடுத்துக்கொள்றாங்க தெரியும். ஒரு குடும்ப பெண், ஒரு நல்ல குடும்பத்து பெண் வந்து போக மாட்டாங்க. ஏன்னா ஆக்டிங் என்று வரும்போது எல்லா விஷயமான சவால்களையும் நாம் இங்க எதிர்கொள்ள வேண்டியவர், நம்மளை அறிஞ்சும் அறியாமலும் நிறைய விஷயங்களை நாம ஃபேஸ் பண்ண வேண்டியவர். அதெல்லாம் எப்படி நாங்க தாண்டி போறோமோ அந்த தைரியம், முக்கியமா ஆர்டிஸ்டுக்கு வந்து இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தைரியம், அவ்வளவுதான். எனக்கு வந்து ஃபர்ஸ்டா எல்லாரும் சொன்னாங்க இதெல்லாம் சரி வராது, நீங்க இங்க இருந்து போறீங்க, இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சான்ஸ் தருவோம், அங்கேயே எத்தனை பேர் அலைஞ்சிட்டு இருக்காங்க, இதெல்லாம் சரி வராது விட்டுருங்க அப்படி இப்படின்னு. எல்லாம் யார் என்ன சொன்னாலும் நமக்கு ஒரு மைண்ட்ல தோணும் இது சரி வருமா சரி வராதா. 1000 பேர் 1000 சொல்லலாம், நமக்கு பர்சனலா தோணும் இது சரி வரும் அப்படின்னு. அந்த ஒரு விஷயம் எனக்கா ஒரு தோணும், ஒரு இன்ஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். அதை நம்பித்தான் நான் போனது.
அடடா, எவ்வளவு அழகா சொன்னீங்க. அந்த உள்ளுணர்வு இருக்கு இல்லையா, அந்த உள்ளுணர்விட்டு எங்களை நாங்க விட்டு கொடுக்கும் போது அது சரியா எங்களை வழி நடத்தும். ஒரு விஷயத்த நாம உண்மையா நேசிச்சோம், அந்த விஷயம் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி நான் உண்மையா அதுக்காக உழைச்சோம்னு சொன்னா அது என்ன விஷயமா இருந்தாலும் அது எவ்வளவு தூரமா இருந்தாலும் அதை நம்மள தேடி நான் பார்த்திருக்கிறேன். மதுமதி என்ற ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வந்த ஒரு பெண் தன்னுடைய தான் விரும்பின ஒரு விஷயத்துக்காக தன்னை முழுவதுமா ஒப்பு கொடுத்து என்னென்னலாம் எனக்கு இது வேணும், அதுக்காக நான் என்னத்தை ஒப்பு கொடுக்க வேணும், என்னத்தை என்ன கஷ்டப்படுத்த வேணுமோ நான் தயாரா இருக்கிறேன், மெய் வரத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எவ்வளவு தூரம் உங்களுடைய மெய்யை வரத்தி நீங்க இதுக்காக கஷ்டப்பட்டீங்க, எவ்வளவு தூரம் உங்களை தகுதிப்படுத்தி கொண்டீங்க அப்படின்னு தான் சொல்ல வேணும் என்றதையெல்லாம் நான் கண்கூடாக கண்டிருக்கிறேன். அந்த அளவுக்கு நீங்க சொல்லுகிற போது எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, ஒரு நட்சத்திரம் வந்து என்ன செய்யுமா, ஒளியை நோக்கி தன்னுடைய முகத்தை திருப்பாதாம், நட்சத்திரம் இருக்கிற இடத்துல ஒளி வந்து விழுமாம். அந்த மாதிரி மதுமதி இருந்த இடத்தை தேடி வாய்ப்புகள் வந்தது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்றைக்கு பிரகாசிச்சு கொண்டு இருக்கிறீங்க. பிரகாசிக்கிற நீங்க அந்த தென்னிந்திய சினிமாவில் நிறைய கற்றுக்கொண்டிருப்பீங்க. இந்த கொஞ்ச காலம் நான் நினைக்கிறேன் 1.5 வருஷ கால பகுதி, இந்த 1.5 வருஷத்துலயும் நிறைய கற்றுக்கொண்டிருப்பீங்க. அப்படி நீங்க கற்றுக்கொண்ட விஷயங்கள் அங்கே இருந்து கற்றுக்கொண்ட விஷயம் வந்து என்ன நடந்தாலும் பயம் மட்டும் இருக்கக்கூடாது. யாரா இருந்தாலும் சரி, அதுவும் பெண்ணுக்கு முக்கியமா இருக்க வேண்டிய விஷயம் வந்து பயம் இருக்கக்கூடாது. தைரியம் இருக்கோ இல்லையோ, தைரியம் வந்து எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம தேடி வராது. ஆனா தைரியமா நம்ம இருக்கணும். ஆனா பயம் இருக்கக்கூடாது. நமக்கு முடியாது, இது பண்ண முடியாது அப்படின்ற ஒரு யோசனை இருக்கக்கூடாது. நம்மள நாமளே ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணி பார்க்கணும், இதுதான் நமக்கு முடியும். அது மாதிரி தான் ஆக்டிங் வந்து எனக்கு பண்ண முடியாதுன்னா நான் இதுல இறங்கி இருக்க மாட்டேன். நம்மள நாமளே அனலைஸ் பண்ற ஒரு விஷயம் இருக்கணும். முக்கியமா இருக்க வேண்டிய விஷயம் தைரியம். எதுக்குமே பயப்படக்கூடாது. நம்ம பயந்துட்டோம்னு மற்றவனுக்கு தெரிஞ்சா அவன் அதையே யூஸ் பண்ணிடுவாங்க. நான் நிறைய இடத்துல அங்கே படிச்சுக்கிறேன். பயப்படக்கூடாது. எதுவாக இருந்தாலும் தைரியமா பேசணும், முகத்துக்கு நேரம் பேசணும், ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. அப்படியான விஷயங்கள் டீமா ஆக்டிங், அதாவது இந்த ப்ரொஃபஷனில் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணினேன். இங்கே பெரிய ஒரு டீம், பெரிய ஒரு செட்டப், பெரிய ப்ரொடக்ஷன் க்ரூஸ், அது இது எல்லாமே சின்ன சாப்பாடு கொடுக்குறதுலேருந்து முடி செய்கிற வரைக்கும் அதுக்கு ஒரு டீம் எல்லாமே இருப்பாங்க. அந்த ஒரு பெரிய க்ரௌட் எப்படி மேனேஜ் பண்ணுறது, எல்லாரோடையும் எப்படி நாம் பழகுற விதம் இருக்குது. டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் முக்கியமாக. டைமுக்கு அங்கே போயிட்டா அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். அவங்க அதை பாராட்டுவாங்க டைம். ஏன்னா அங்கே யாருமே எல்லா விஷயத்துலையுமே டைம் வந்து நம்ம கொஞ்சம் கீப்அப் பண்ணுறது இல்லை. எல்லாரும் டைம் மேனேஜ்மெண்ட் அங்கே பழகி கொண்ட விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஆக்டிங்லேயே நிறைய விஷயம் அங்கே எப்படி ஒரு ஸ்க்ரீனுக்கு முன்னாடி ஆங்கிள்ஸ், அந்த ப்ரொஃபஷனல் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய பழகி கொண்டது. டயலாக் டெலிவரிஸ் எல்லாமே. அதோட எப்படி மற்றவங்களுக்கு முன்னாடி நம்மளை எப்படி நம்ம காமிச்சு கொள்றது சரியான விதத்தில், ஆமா எப்படி காமிச்சு கொள்றது. அதுவும் எப்பயுமே நம்ம எது பண்ணாலும் ஓரளவு அது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு விஷயமா இருக்கும். எதுவுமே இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் எக்ஸாம்பிள் ஒரு போட்டோ எப்படி போடுறது இன்ஸ்டாகிராம்ல கூட நாங்க படிச்சுக்கோங்க. நம்ம யூஸ்வலா நான் எல்லாம் முதல் போடுவேன். நான் என்னோட ஃபேஸ் தெரியுதா, நான் அழகா இருக்கேன் அப்படி. அங்க போய் நான் படிச்சு கொண்ட ஒரு விஷயம், போட்டோவா அந்த புகைப்படம் என்ன நமக்கு சொல்லுது, போட்டோவா அது அழகா இருக்கணும். ஓவராலா அந்த புகைப்படம் வந்து ஏதாவது ஒரு விஷயம் நம்ம அந்த ஒரு விஷயம். அப்படி நிறைய விஷயங்கள் கத்துக்கொண்டதுங்க. கட்டாயம் அது ஒரு கவிதையை போலும் ஒரு பெண் என்று ஒரே வார்த்தையில சொல்லலாம். இப்ப முன்ன விடவும் இப்ப. சரி மது, உங்களுக்கு தெரியும் உங்களால் என்ன மாதிரியான பாத்திரங்கள் சரிவர செய்ய முடியும் என்று. அப்படியான பாத்திரங்களை திரையில ஏற்று நடிக்க வேண்டும் என்று விரும்புறீங்க? இதுதான் இப்படித்தான் பண்ணணும்னு எந்த ஐடியாஸுமே எனக்கு இல்லை. எனக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் வந்து சிங்கிள் மாம். அதாவது கணவனை இழந்து அவங்களோட குடும்பம் குழந்தைங்களை எப்படி கொண்டு போவாங்கன்ற அந்த ஒரு அம்மா சிங்கிள் மாம் பண்ணுவாங்க. அந்த கதாபாத்திரம் வந்து எனக்கு ஏற்று நடிக்க ஒரு ஆன்ம பலமுள்ள பெண்ணா அப்படி அந்த குடும்பத்தை நீங்க கொண்டு நடத்துறீங்கன்ற ஒரு கதாபாத்திரம், அதாவது சிங்கிள் மாம். சரி, இது வரைக்கும் நீங்க நடிச்சிருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள்ல நீங்க உங்களை பயங்கரமா கொண்டாடின ஒரு கதாபாத்திரம், மற்றவங்க உங்களை வாழ்த்தி இருக்கலாம், ஆனா நீங்க பார்த்து உங்களை மெச்சி நானா இதை செஞ்சிருக்கிறேன், என்னவோ என்கிட்ட இருக்கு அப்படின்னு நீங்க உள்ளார்ந்த ரீதியா அப்படி பூரிச்சு போன சந்தர்ப்பம் இது? நான் வந்து நடிச்சு அப்படி வந்து சரியான மாதிரி குறைவு. நடிச்சு ஒரு ப்ராஜெக்ட் வந்து வெளியில வருது, இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நிறைய ஆடிஷன்ஸ் பண்ணியிருக்கேன், நிறைய கிளிப்ஸ் இருக்கும், அதில் நான் நிறைய விஷயம் பார்த்துருக்கேன். ஒரு விஷயம் சொன்னாங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து இன்ஸ்டிங்க்டாக ஒரு வார விஷயம், அதில் பார்த்து நான் நிறைய வியந்திருக்கேன் ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணுற நேரம். அதையும் தாண்டி வந்து எனக்கு யார் இவள் வந்து எப்பயுமே ஸ்பெஷல்,
உங்களுடைய முதல் குறுந்திரைப்படம் நீங்க அது யாரு வந்து நான் அது வந்து எப்படி அது பண்ணினேன்ட்டு எனக்கு தெரியாது. அதுக்காக எதுவுமே என்ன ஒரு ஹோம் ஒர்க்ஸோ எதுவுமே நான் பண்ணது கிடையாது. இப்படி பண்ண சொன்னாங்க, பண்ணினது அந்த இடத்துல. யாரிவரோட தனிச்சிறப்பு என்னன்னா அந்த அந்த யாரிவர் குறுந்திரைப்படத்துல எந்த விதமான வார்த்தைகளுமே அங்க வராது. அங்க வெறுமனே முக பாவங்கள் மட்டும்தான் வரும். அந்த பாவங்கள் அவ்வளவு தத்ரூபமா இருக்கும். எடுத்து பாருங்க யாரிவர் குறும்படத்தை. சரி, அதுக்கு முன்னும் நிறைவாக ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்க விரும்புறேன். இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு சர்வதேச ஊடகத்துக்கு முன்னால் இருக்கீங்க. ஏன் சர்வதேச ஊடகம் வெள்ளித்திரையில நீங்க வெற்றிகரமாக இப்பொழுது எல்லாரும் தேடி வர்ற அளவுக்கு இருக்கிறீங்க. அப்படி இருக்கிற நீங்க இந்த நிமிஷம் யாருக்கு நன்றி சொல்ல வேண்டும் போல இருக்கு மது? யாருக்கு எப்படி சொல்றேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமா நான் இங்க இருந்து அங்க போனதுக்கு காரணமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஒரு விஷயமும் சில விஷயம் வந்து யோசிப்பேன் நான் வந்து எப்படி ஆக்டிங். ஏன்னா அங்க இருக்கிறவங்களுக்கும் இங்க இருக்கிறவங்க அதான் சொன்னேன், நம்மளோட சமூகம் வந்து அப்படியான ஒரு சமூகம். பெண்ணா பிறந்துட்டு பாரம்பரியம், பண்பாடு அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா எப்பயுமே என்னோட மைண்ட்ல இருக்கிற விஷயம் வந்து என்ன கம்ப்ரமைஸ் பண்ணியோ என்ன கீழே இறக்கியோ ஒரு விஷயத்தையும் அடையக்கூடாது. எதுக்காக உங்களோட என்னோட திறமைக்கு மட்டும் நீங்க வாய்ப்பு கொடுங்க. அதுதான் நான் எப்பயுமே, அது எவ்வளவு பெரிய வாய்ப்பா இருந்தாலும் என்னோட திறமைக்கு மட்டும் நீங்க பாக்குறீங்களா, நான் பண்ணுவேன். அதையும் தாண்டி வேற வேற விஷயங்கள்னு சொன்னா எப்பயுமே என்னால முடியாதுன்ற ஒரு விஷயம்தான். அந்தந்த விஷயங்கள் வந்து இதண்டும் போது நாமளே கொஞ்சம் டவுன் ஆகுவோம். என்னடா இப்படி இருக்கே, திறமையை பாக்குறாங்க இல்லையே அப்படின்ட்டு. ஸோ அப்படியான நேரத்துல ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமா சொல்ல போனா. ஸோ அதுதான், ஃப்ரெண்ட்ஸ் தான் மெயினா. கட்டாயம். அதே மாதிரி நீங்க சொன்னது போலவே மற்ற விஷயங்களுக்காக வாய்ப்பு கிடைக்க வேண்டும்ன்றதுக்காக தக்க வைக்க வேண்டிய தேவை எல்லாம் இல்லையே. எங்கட வீட்டு பிள்ளை நாங்க அனுப்பி இருக்கிற பிள்ளைகிட்ட விஷயம் இருக்கு, நல்ல கலை இருக்கு, அதை விட வேற என்ன வேணும்? இன்னும் எனக்கு பெருமையான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு தொகுப்பாளினியாக எனக்கு இந்த தருணம் மிக மிக பெரியது. காரணம், ஒரு நல்ல தோழி இன்றைக்கு வெள்ளித்திரையில் அவ்வளவு சிறப்பாக இயங்குறேன்டா, இன்னொரு சக தோழியாக ஒரு தொகுப்பாளினியாக என்னுடைய தோழியை நான் இந்த இடத்தில் நேர்காணுறது என்றது மிக மிக பெருமையான ஒரு விஷயம். அந்த கண்களினுடைய பெருமையை நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். மது, இது ஒரு சின்ன தூரம் தான். இது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன புள்ளி. இன்னும் இந்த வானம் உங்களுக்கு பெருசா இருக்கிறது. சிறகை விரிப்பாய், இன்னும் சிறப்பாய் என்று வாழ்த்திக்கொண்டு நன்றி மது. நன்றி. ஐபிசி தமிழ் நேயர்கள் எல்லாருக்குமே நன்றி. இன்னைக்கு இந்த வாய்ப்பு தந்ததுக்கு பிரியாவுக்கு தான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணுறேன். என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ இங்கே வந்ததுக்கு அப்புறம் ஒரு தொலைக்காட்சியில் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. உண்மையான கலைக்கும் திறமைக்கும் எப்பவுமே ஆதரவா இருங்க. அவ்வளோதான், நன்றி. ஒரு சிறப்பான கலந்துரையாடல் பார்த்திருந்தோம். ஒரு விதமான வெற்றி செருக்கோடு ஒரு விதமான மன நிறைவோடு கூட அந்த நேர்காணலை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. நேர்காணலோடு இடையிறது எல்லா நேர்களுக்கும் நன்றி. இன்னொரு விருந்தினர் பக்கத்திலே சந்திக்கலாம்.